நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. நடிகை சமந்தா மயோசைட்டிஸ் பாதிப்பு காரணமா கடந்த சில ஆண்டுகளாவே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில சமீப காலமா பாட்காஸ்ட் மூலமா மருத்துவம் பத்தியும் தான் எடுத்துட்டு வரக்கூடிய சிகிச்சைகள் பத்தியும் சமந்தா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. சமீபத்துல நடிகை சமந்தா ஹைட்ரஜன் பெராக்சைடு பயன்படுத்துறது பத்தி பேசினது பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. தி லிவர் டாக்னு சொல்லக்கூடிய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் சமந்தா சொல்லும் சிகிச்சைகள் தவறானதுன்னு, அதுக்கு அவங்கள சிறையில தள்ள வேண்டும்னு விளாசி தள்ளியிருக்காரு. இந்த நிலையில அந்த கமெண்ட்டை பார்த்து அப்செட் ஆன நடிகை சமந்தா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நீண்ட நெடிய விளக்கத்தை சுமார் 3 பக்கங்களுக்கு கொடுத்திருக்காங்க. தி லிவர் டாக் என்ற சொல்லக்கூடிய சோசியல் மீடியா பக்கத்துல நடிகை சமந்தா சுவாச கோளாறு சிகிச்சைக்கு மருந்து எடுத்துக்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு மாற்று வழியை முயற்சி செஞ்சு பாருங்க. அதுல ஒரு வழி ஹைட்ரஜன் பெராக்சைடு மற்றும் காய்ச்சி வடிகட்டிய நீர் ஆகியவற்றினுடைய கலவையோட நெபுலைஸ் செய்யறதுன்னு குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா ஹைட்ரஜன் பெராக்சைடு பயன்படுத்துறது முற்றிலும் உடலுக்கு தீங்கானதுன்னு அமெரிக்காவினுடைய ஆஸ்மா மற்றும் அலர்ஜி நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்படி மில்லியன் கணக்கான தன்னுடைய ஃபாலோவர்ஸ்களை முட்டாளாக்கக்கூடிய முயற்சியில ஈடுபட்ட நடிகை சமந்தாவை கைது செய்ய வேண்டும்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. கடந்த சில ஆண்டுகளா நான் மருந்துகள் உட்கொள்ள வேண்டிய அவசியம் இருந்துட்டு இருக்கு. எனக்கு பரிந்துரைக்கப்பட்ட எல்லா மருந்துகளையும் நான் முயற்சிச்சேன். ஆனா இந்த பரிந்துரைகள் ரொம்பவே தகுதி வாய்ந்த நிபுணர்கள் கிட்ட இருந்து வந்தவை. அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி ஒருத்தருக்கு முடிந்த வரைக்கும் தனிப்பட்ட ஆராய்ச்சி செஞ்ச பிறகு இந்த சிகிச்சைகள் வழங்கப்படுது. இது ரொம்பவே விலை உயர்ந்தவை. நான் எல்லாமே வாங்குறதுக்கு எவ்வளவு அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கும் வேளையில முடியாதவங்களை பத்தியும் நான் அடிக்கடி நினைச்சு பாக்குறேன். நீண்ட காலம் வழக்கமான சிகிச்சைகள் என குணப்படுத்தவே இல்லை. அந்த நிலை எனக்கானதா கூட இருக்கலாம். மற்றவர்களுக்கு அந்த சிகிச்சைகள் பலனளிச்சிருக்கலாம். அதன் காரணமா மாற்று சிகிச்சைகளை ஆராய ஆரம்பிச்ச பல சோதனைகளுக்கு பிறகு எனக்கு பிரமாதமா வேலை செய்யக்கூடிய சிகிச்சைகளை கண்டறிஞ்சேன். அதை தான் மற்றவங்களுக்கு பயனளிக்க முடிஞ்சா பயனளிக்கட்டுமேன்னு நான் சொல்லிட்டு வரேன். DRDOல 25 வருஷமா பணியாற்றின உயர்தகுதி வாய்ந்த மருத்துவரால இந்த சிகிச்சை பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. பாரம்பரிய மருத்துவத்துல கல்வி பயின்ற போதும் அவங்க மாற்று சிகிச்சையை எனக்கு பரிந்துரை செஞ்சிருந்தாங்க. ஆனா ஒரு ஜென்டில்மேன், அவரும் ஒரு டாக்டர்னு நினைக்கிறேன், என்னுடைய பதிவையும் நோக்கங்களையும் கடுமையா விமர்சிச்சதுனால அவரு என்னை விட அதிகமா தெரிஞ்சவருங்கிறதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவருடைய நோக்கங்கள் உன்னதமா தான் இருக்குன்னு நான் உறுதியா நம்புறேன். இருந்தாலும் அவர் தன்னுடைய வார்த்தைகளால ரொம்பவே என்ன கஷ்டப்படுத்திட்டாரு. குறிப்பா என்ன சிறையில தள்ள வேண்டும்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் ஒரு பிரபல நடிகையா இருக்கிறதுனால என் மேல அவருக்கு என்ன வன்மமோ தெரியல. இப்படியெல்லாம் கமெண்ட்ல பேசியிருக்காரு. ஆனா இந்த விஷயத்த நான் நேரடியா டீல் செய்யாம அந்த மருத்துவரையும் எனக்கு மருந்துகளை பரிந்துரை செஞ்ச மருத்துவரையும் விட்டு விவாதிக்க வச்சா பிரச்சனை தீர்ந்துரும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல மருத்துவ குறிப்புகளை கவனத்தோட கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை ரொம்பவே கவனமா இருப்பேன்னு பதிவிட்டிருக்காங்க சமந்தா. சமந்தாவினுடைய இந்த 2 நாட்களுக்கு முன்னாடி போட்டிருந்த இந்த போஸ்ட்ங்கிறது பயங்கர வைரலா இருந்த நிலையில இந்த போஸ்ட் பத்தி பல மருத்துவர்களும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் சமந்தா 25 வருஷம் DRDOல வேலை பார்த்த ரொம்பவே அனுபவம் மிக்க ஒரு மருத்துவர் தான் எனக்கு இந்த சிகிச்சைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லி இந்த இதுக்கான பதிலையும் குறிப்பிட்டிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.